ஹீரோ மெக்கானிக் சர்வீஸ்குமார் பேசுகிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2022 மாடலு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு ஃபுல் சர்வீஸ் எடுத்திருக்கோம். அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் தான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து செயின் ஸ்ப்ரைட் மாற்றணும், பேக்கில் பிரேக்ஸும் மெயின் அங்கே வருங்க. BS6 போர்க்கு ரேசர் செட்டு மாற்றுறது வந்து இந்த மாதிரி வாங்குங்க, வலை டைப்பில் இருக்க ரேசர் செட்டு. இது வந்து போர்க்கு ரேசர் செட்டுக்குனே கொடுக்குறாங்க, BS6க்குனே கொடுக்குறாங்க போர்க்கு ரேசர் செட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வலை டைப்பு, அந்த வாசரு எல்லாமே அசம்பிளியாக வந்துடும். அந்த ஓரிங்கு, இந்த கிரீஸு எல்லாமே வந்துடும். இதை பார்த்துக்குங்க. டைமிங் செயின் கிட்டு மாற்றுறோம், டைமிங் செயின் கிட்டு இருக்குது. கிளச்சு பிளேட்டு மாற்றுறோம், ஸ்டீல் பிளேட்டு மாற்றுறோம், ஸ்ப்ராக்கெட் பேரிங்கு, ஹேண்டில் பார் ரப்பர் கிட்டு, ஸ்பீடாமீட்ரு பினியனு, ஆயில் ஃபில்ட்ரு, 2 செட்டு பிரேக் ஷூ, ஏர் ஃபில்ட்ரு, போருக்கு ஆயில் சில்லு, டைமிங் செயின் கிட்டு, வீல் ரப்பரு, கிளச்சு பிளேட்டு, 3 இண்டிகேட்டர் அசம்பிளி, ப்ளக்கு, இன்ஜின் ஆயிலு, போர்க் ஆயிலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எப்படி கழுவிருக்கோம் பாருங்கள் பூராத்தையுமே. இதை பாருங்கள், கிளச்சு கவர்லாம் நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இது வந்து எவ்வளோ கருப்பாக இருந்துச்சுன்னு, எவ்வளோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை பூராத்தையுமே எவ்வளோ க்ளீனாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் எல்லாத்தையுமே. கிளச்சு ஐட்டம் இது டைமிங் செயின் ஐட்டம், இது ஃப்ரண்ட் வீலு ட்ரம் லைட்டு, இது பேக் வீலு ட்ரம் லைட்டு, இது போர்க் டீ ஸ்டம்பு. இந்த வண்டியை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒவ்வொரு தடவை சொல்லியிருக்கேன், இந்த காம்பை பிரேக்கு ஒவ்வொரு சர்வீஸிலும் கழட்டி க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த காம்பை பிரேக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒவ்வொரு சர்வீஸுமே கழட்டி க்ளீன் பண்ணி போடணும். இந்த காம்பை பிரேக்கு க்ளீன் பண்ணிவிட்டு இதில் ஆயில் பேக்கேஜ் பண்ணணும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து பேக் பிரேக் பிடிக்கிறப்ப ஃப்ரண்ட் பிரேக்கு ஃப்ரீயாக வேலை செய்யும். பேக் பிரேக்குமே பிடிக்கிறப்ப அந்த கீச்சுன்னு வர சத்தெல்லாம் வராது. இது கம்பல்சரி இதை கழட்டி க்ளீன் பண்ணி போடணும் இந்த காம்பை பிரேக்கை. அதே மாதிரி பாருங்கள், ஏர் ஃபில்டரை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். ஸ்ப்ளெண்டரை பொறுத்த வரைக்கும், ஸ்ப்ளெண்டர் BS6 பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஓய் ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரிஜினல் ஏர் ஃபில்டர் போட்டால் தான் அந்த ஸ்லோ ஸ்பீடில் ஆஃப் ஆகுறது, அந்த கம்ப்ளைண்ட்லாம் வராது. தெட்டல் பாடி வீடியோ ஃபுல் வீடியோ தனியாக யூடியூப்பில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதே மாதிரி தெட்டல் பாடி க்ளீன் பண்ணுறப்ப, தெட்டல் பாடி இந்த எட்டை க்ளீன் பண்ணுறப்ப நீங்கள் வந்து பிஸ்டன் வந்து டாப்பில் வச்சுக்கிறணும். டாப்பில் வச்சு தான் க்ளீன் பண்ணணும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா இதோட பிசுறு போய் பிஸ்டனில் பெட்டுச்சுன்னா வண்டி வந்து வால்வு ஓப்பன் ஆகிடும், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அப்புறம் நீங்கள் எட்டை கழட்டி தான் க்ளீன் பண்ணி போடுற மாதிரி வரும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து இதை வந்து பிஸ்டனை டாப்பில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து அந்த பிசுறு எதுவும் போகாது.